கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். பொதுவாக எல்லாருக்கும் எல்லா விதமான ஆசையும் இருக்க தான் செய்யுது, எல்லா தொழிலும் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்கான நேரகாலங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. கும்ப ராசியாதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே 309 டிகிரியில் சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார். அந்த சதய நட்சத்திராதிபதி ராகு கும்பராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. அதுபோக கும்பராசிக்கு 11வது பாவகத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஜனவரி மாதம். இதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் கூட இருந்ததுங்க. சூரிய பகவான் டிசம்பர்லேயும் ஒரு 15 நாள் இருந்தா அப்படி. ஆனாலும் ஜனவரி 15 நாளில் தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. கும்பராசிக்கு 11வது பாவகத்தில் சூரியன் மட்டும் இல்லை, சூரியனோட சேர்ந்து செவ்வாவும் இருக்கார். கும்பராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி, 10வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி கும்பராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதியோட சேர்ந்து, திருமண ஸ்தானாதிபதியோட சேர்ந்து 11வது பாவகத்துக்கு அதிபதியும் 10வது பாவகத்துக்கு அதிபதியும் கிரக பரிவர்த்தனை யோகம், அதுபோக சூரிய மங்கள யோகம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த ஜனவரி மாதம்தான். அப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. எல்லாருக்கும் எல்லா விதமான திறமை இருந்தாலும் அது வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுத்தா தானே நம்மளால் வெளிப்படுத்த முடியும். அப்போது இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாகும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி ஏற்படும். நான் 5 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 15 வருஷமாக நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15, 16 தேதிக்குள்ளார, அதிகபட்சம் ஜனவரி மாதம் 31 தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். நிறைய படிச்சிருக்கிறேனுங்க, சொந்த தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, 30 வயசுக்குள்ளே இருக்குதா தயவு செய்து வேண்டாம். 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்களா செய்யுங்க. அது என்ன சார் 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சுயத்தொழில் செய்யக்கூடாது, 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க சுயத்தொழில் செய்யலாம், இது என்ன சார் கணக்கு? 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் முதல் சுற்றாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே சனி பகவான் உங்கள் ராசிலேயே இருக்கிறார் அப்படின்னா ஒரு 28, 29 வயசில் கூட சனி இப்போ மாற்றமாக இருக்கும். நீங்கள் 2வது சுற்று சனி பகவானாக இருந்தால் சுய தொழில் செய்யலாம். இல்லை சார் இது முதல் சுற்று அப்படின்னா சுய தொழில் தயவு செய்து வேண்டாம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சுய தொழில் செய்கிறது என்னன்றது பார்த்துக்கிடுங்க. சனி முதல் சுற்றாக இருக்கிறாரா 2வது சுற்றாக இருக்கிறாரான்றது. 2ஆம் சுற்றாக இருந்தால் தாராளமாக நீங்கள் செய்யலாம், அதுக்கு அருமையான நேரம். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்காங்க. மீண்டும் இந்த மாதிரி அமைப்பு 12 வருஷம் ஆகும் வர்றதுக்கு. இல்லை இருக்கிற தொழில் பூர்வீக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை நானாக கையூனி கரணம் போட்டு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை அதிகப்படுத்தலாமா விரிவுபடுத்தலாமான்னு தாராளமாக பண்ணலாம். அதுபோக இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இரும்பு இயந்திர சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இரும்பு இயந்திரமாக இருக்கட்டும், மோட்டார் வாகனமாக இருக்கட்டுங்க, கணினியமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அப்போது அதில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்து தாராளமாக பண்ணலாம். அதுபோக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் பண்ணலாம், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸும் பண்ணலாம், உணவு சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே இந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு யோகமாக இருக்கும். ஏன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு முதல் நட்சத்திரமே அவிட்டம் நட்சத்திரம் வருது, உணவு சம்மந்தப்பட்டது. அதுபோக அடுத்தது ராகு, அதுபோக குரு பகவான் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் குபேரரே பிறந்தார். அப்போ இந்த மாதிரி அற்புதமான நட்சத்திரங்கள் அமைஞ்ச ராசி தான் இந்த கும்பராசி.
கும்பராசிக்கு 11வது பாவகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கிறது சிறப்பு. 10வது பாவகத்தில் புதனும் சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் பார்க்குறார். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் வேறு இருக்கிறார். நிறைய நண்பர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் வாகனம் வாங்குவீங்க. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான நேரம் இது. அது போக பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இது. பதவி உயர்வு வரத்துக்கான நேரம் இது. இருக்கிற பதவியில் சம்பள உயர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதத்தில் வரதான் செய்யுது. எங்கே ஆரம்பித்தாலும் எந்த இடத்துல நான் ஆரம்பித்தேனோ அதே இடத்துல தான் சார் இருந்துக்கிட்டு இருக்கிற 2 வருஷமாக முன்னேற்றம் இல்லை சார். நீங்கள் ஜோதிடம் சொல்லும்போது ஒவ்வொரு மாதம் இந்த மாதிரி இன்னைக்கு தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னாலாம் நீங்கள் சங்கடப்பட்டுருக்கலாம். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 3வது பாவகத்தில் இருக்கார். இதுக்கு முன்னுக்கு வக்கரத்தில் இருந்தார். நமக்கு சாதகமாக இல்லை, வக்கர நிவர்த்தி ஆகிட்டு உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி இருக்கிற இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் நிச்சயம் உறுதியாக இது நல்ல நேரம், அருமையான நேரம், அற்புதமான நேரம் ஜனவரி மாதம். இந்த விஷயத்தை பார்க்குறதுக்காக, இந்த நல்லதை பார்க்குறதுக்காகவா இத்தனை நாள் நம்ம காத்திருந்தோம்? இல்லை இந்த நல்லது நடக்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் இவ்வளோ சங்கடங்கள் நமக்கு கொடுத்ததா அப்படின்ற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். இதில் கும்பராசி நண்பர்களுக்கு புத்திர செல்வம். சார் புத்திர செல்வத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அது எந்த வகையில் சாத்தியம், எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, புத்திர பாக்யாதிபதி அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குது, புத்திர காரகன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது. புத்திர பாக்யாதிபதி அப்படின்னா கும்பராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி யாரோ அவர் தான் புத்திர ஸ்தானாதிபதி. புத்திர ஸ்தானாதிபதி யார்? புதன். அந்த புதனை உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் 10வது பார்வையாக பார்க்குறார். புத்திர காரகன் அப்படின்ற கிரகம் ஒருத்தர் யாருன்னா குரு. எல்லாருக்குமே ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி குரு தான் புத்திர காரகன். அந்த புத்திர காரகனை உங்களுடைய ராசியாதிபதி நல்ல நிலைமையில் இருந்து, வக்கரத்தில் இல்லை, வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, நல்ல நிலையில் இருந்து 3வது பார்வையை பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசியாதிபதி புத்திர ஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு, புத்திர காரகனையும் பார்க்குறாரு. புத்திர செல்வம் பெருகிறதுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா? என்ன ஒன்று, இந்த மாதத்தில் கருத்தரிச்சா பெண் பிள்ளைகளுக்கு யோகம் அதிகமாக இருக்கும். 100%த்தில் ஒரு 5% தான் ஆண் பிள்ளை கருத்தரிக்கும். 95% பற்றி பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கா? இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம் உருவாகும். நிச்சயமாக அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக இந்த வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஏதோ ஒரு ஆதங்கத்தில் வெளியே வந்துட்டுனுங்க, ஒரு 4 காசு சம்பாரித்து நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிடலாமா, வீட்டில் நிம்மதி சந்தோஷங்கள் வந்துடுமே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துக்காக இங்கே வந்தனுங்க. ஏண்டா வந்தேன், எதுக்கடா வந்தேன்ற அளவுக்கு இருக்குதுங்க. பலவிதமான சங்கடங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் இந்த நேரம் சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கான நேரம். வெளிநாட்டில் இருக்கிற கும்பராசி நண்பர்கள் ஒரு நிம்மதியான மூச்சு விடுற அளவுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் worry பண்ணிக்க வேண்டாம். அதுபோக கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் இந்த ஜனவரி மாதத்தில் தரப்போகுது. ஜனவரி மாதம் 15 தேதி வரைக்கும் அருமையான நேரகாலங்கள், 15 தேதிக்கு மேற்கொண்டு கொஞ்சம் மந்தமான நேரகாலங்கள் ஏற்படும். அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.